வணக்கம். 2024ல் நான் அரசு வேலை வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு குறிப்பாக இந்தியா பாப்புலேஷனில் நம்பர் 1 சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இப்போதைய மக்கள் தொகை 150 கோடிக்கு மேலே சீனாவே முந்திட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே போராடி தான் நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியுது. ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷன் எல்லாத்தையும் மீறி நம்ம அச்சீவ் பண்ணோன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விடையும் அதிகமாக உழைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சாதிக்க முடியும். இப்போ அரசு வேலை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் அரசு வேலையோட மோகம், அதற்கான காம்படிஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதற்கிடையில் எனக்கு கால்னா காசுனாலும் கவர்மெண்ட் காசு வேணும், அரைனா காசுனாலும் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த காணொலி. ஒரு சிலர் நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், ஆஃபீஸ் போவேன், 4 ஃபைலை பார்ப்பேன், ஒரு டீ சாப்பிடுவேன், 2 வடை சாப்பிடுவேன், சாயந்தரம் 5 மணி 6 மணி நேரம் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடையாது. எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அரசு வேலை வேணும். அது இருந்தால் நான் சேஃபாக ரொம்ப ப்ராப்பராக என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஸோ ஒரு வரலாற்றிலே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரலாற்றிலே கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் லாக்டவுன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வீட்டிலே அடங்கி கொடுக்குற சூழ்நிலை. அதில் ரொம்ப சேஃப் மோடாக இருந்தது பார்த்திங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் 1ஆம் தேதி சம்பளம் வந்தது, அவங்க மட்டும்தான் இந்த லாக்டவுனை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மற்ற ப்ரைவேட் எம்ப்ளாயி எல்லாமே அரைச்சம்பளம் காய்ச்சம்பளம் நகையை அடகு வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி தான் ஃபேஸ் பண்ணாங்க சரிங்களா. அப்போ என்னுடைய குறிக்கோள் அரசு வேலை தாங்க அப்படி நினைக்கிறவங்க மட்டும் இந்த கோர்ட்டில் மாவட்ட வாரியாக உங்களுக்கு காலி பணியில் அறிவிச்சிருக்காங்க. இந்த டிஎன்பிசி குரூப் 4 பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் 20 லட்சம் பேர், வெறும் 6000 பேருக்கு 20 லட்சம் பேர். ஆனால் இப்போ கோர்ட் எக்ஸாம் ரொம்ப அவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு வேகன்சி இருக்குது, 8ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு வேகன்சி இருக்குது. எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலும் போதும் நினைக்கிறவங்களுக்கும் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டிரைவருக்கு தனியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த ஹைகோர்ட்டு பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக அவங்களை பிரிச்சுட்டாங்க சரிங்களா. 38 மாவட்டம் இருக்குன்னா 38 மாவட்ட வாரியாக பிரிச்சுட்டாங்க. உங்களுடைய போட்டியாளர் சக மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ லட்சம் பேர்கிட்ட போட்டி போடுறதுக்கும் உங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஒரு 10,000 20,000 பேருக்குள்ள போட்டி போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சக போட்டியாளர் யாருன்னா உங்களுடைய கேஸ்டை சேர்ந்தவங்க, உங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க சரிங்களா. இவங்க அந்த பிரேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குன்னா பிசிக்கு அளவு, பிசி முஸ்லீமுக்கு அளவு, எம்பிசிக்கு அளவு, எஸ்சிக்கு அளவு அப்படின்னு பிரித்து கரெக்டாக பக்காவாக போட்டாங்க. அப்போ உங்களுடைய சக போட்டியாளர் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்த போட்டியாளர் தான் உங்கள் கூட போட்டி போட போகிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் மெனக்கட்டிங்க, கொஞ்சம் அதிகமாக எல்லாரையோடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெற்றியாளர் ஆகிறாரு அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட இன்னும் ஒரு மடங்கு 2 மடங்கு கூட உழைச்சிருப்பார். ஸோ அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம் சரிங்களா. ஸோ அதே போல் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் 2024 நீங்கள் போஸ்டிங் வாங்கி மொதல் மாதம் சம்பளம் 2 மாதம் சம்பளம் கூட வாங்கிடலாம். ஏன்னா இந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அவ்வளோ பக்காவாக ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் சரிங்களா. இப்போ நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 27ஆம் தேதி கடைசி தேதிங்க சரிங்களா. அடுத்த ஒரு 1.5 மாதத்துலேயே நமக்கான எக்ஸாம் வந்துடும். அடுத்த ஒரு 1 வீக்கில் இது ஆன்சர் கீ போடுவாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரும். அடுத்த ஒரு வாரத்தில் ப்ராக்டிக்கல் போவீங்க. அதுக்கடுத்த ஒரு வாரத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் ரொம்ப பக்காவாக ஒரு 3 மாதத்துலேயே இந்த ப்ராசஸ் முடிஞ்சு 4ஆவது மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருவாங்க ஓகேவா. அப்போ 2024 எனக்கு வேலை கிடைச்சா போதும். ஒரு சில பேர் சார் சனிக்கிழமை வேலை வைப்பாங்களா, ஞாயிற்றுக்கிழமை வேலை வைப்பாங்களா அப்படிலாம் இப்பயே கேள்விக்கிறேன். டேய் ஒழுங்கா நீ ப்ராப்பராக அப்ளை பண்ணலை,
எக்ஸாம் பாஸ், ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணல, ப்ராக்டிக்கல் போகல, இன்டர்வியூ போகல, அதுக்குள்ளே இருக்கு இந்த கேள்வி. ஸோ நம்ம வந்து பிரைமரி கோல் என்ன அப்படின்னா, பிரைமரியாக ப்ராப்பராக எந்த பிழை இல்லாமல் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எய்ம் வந்து அதுதான் இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இரவு நேரத்தில் 2 வீலரில் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க. இரவு நேரத்தில் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம், உங்கள் பைக்கோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி 100 அடிக்கு தெரிஞ்சால் போதும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் உங்கள் பைக்கு மூலமாக வெளிச்சம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதனால முதல் அடியை எடுத்து வைக்காமல் கடைசி அடி எப்படி இருக்கும், கடைசி படி எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. வருஷம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கடைசி படியை நீங்கள் தொடவே முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம பிரைமரி கோல் 1 by 1 போக முடியும். எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரத்துக்கு மேலே ஏறி உட்கார முடியாது. அதில் கீழே உள்ள படி ஏறணும். முதல்ல அதுக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், எக்ஸாம் படிக்கணும், ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகணும், அது ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அப்புறம் போய் தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அங்கே வேலைக்கு போயிட்டு அந்த வேலை பிடிக்காமல் வருவது வேறு. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே 1008 குழப்பம். போகலாமா வேண்டாமா, அங்கே அப்படி வேலை சொல்லுவாங்களா, இப்படி வேலை சொல்லுவாங்களா, உன்னை என்ன துபாயில் போய் ஒட்டகமாடா மேய்க்க சொல்கிறாங்க. சொந்த ஊரில் சொந்த நாட்டில் உங்கள் மாவட்டத்துக்குள்ளே வேலைக்கு கொடுக்குறனா இவ்வளோ யோசனையோட எனக்கு டவுட் கேட்குறாங்க. அப்படியே இருக்கிறவங்க வந்து வேறு ப்ரைவேட் கம்பெனினா சில வேலையை பாருங்கள். அரசு வேலைன்னு வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வச்சு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கு ஹைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டையும் ஏமாற்றிட்டு உங்களையும் ஏமாற்றிட்டு ஒரு படிக்க விருப்பம் இல்லாமல் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களையும் ஏமாத்துறீங்க, உங்கள் வீட்டையும் ஏமாத்துறீங்க. இப்போயே ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அட்வைஸ் தான். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வரேன்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படி தான், யோசனையிலே இருக்கிறது. சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த விஷயத்துக்காக செயல்பட்டீங்கன்னா ஒரு 5% தான் யோசிக்கணும், 95% செயல் இருக்கணும். நீங்கள் 95% யோசிக்கிட்டே இருக்கிறது, 5% தான் வேலையே பார்க்குறது அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, வேலை வாய்ப்பு பெற முடியாது. 5 வருஷம் படிப்பீங்க, 6 வருஷம் படிப்பீங்க. ஒரு சின்ன பையன் வருவான், இப்போ தான் முடிச்சுப்பான் டிகிரி, ஃபஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணிட்டு போவான். அவனுக்கு தேவை என்ன தெரியுங்களா, ப்ராப்பராக அப்ளை பண்ணுவான், சிலபஸ்னால் அதை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் வேலை எப்படி இருக்குன்னு யோசிக்க மாட்டான். ஆனால் ஒரு 30 வயசு ஆள் வேலை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் தருவாங்களா, சனிக்கிழமை என்ன தருவாங்க, இந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து நமக்கு வந்து பிரைமரியாக நம்ம என்ன தருது, முதல் படிக்கட்டை எப்படி தொடரணும், அதை எப்படி தாண்டி வைக்கணும் நம்ம தெரிஞ்சால் போதும். கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆனதுக்கப்போ எவ்வளவு பென்ஷன் வரும் அப்படிலாம் இப்போயே யோசிக்க தேவையில்லை. இப்போயே யோசிக்கிறதுனா நம்ம யோசிக்க மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து எந்த ஒரு அரசுக்கு வேலைக்கு போனாலும் மற்றவங்களோட 1000 மடங்கு நம்ம வெற்றியாளர்னா அவங்களோட 1000 மடங்கு உழைச்சா தான் அது நம்மளால் முடியுங்க, இப்போ இருக்கிற காம்படிஷனை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இந்த கோர்ட் எக்ஸாமில் நான் வெற்றி பெறணும், வேலையை தரணுங்க, முதல்ல வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 15 வீடியோ போட்டேன். சரிங்களா? என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் சில பேர் ரெக்யூமெண்ட் செல்லுக்கே கால் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டீங்க. அப்புறம் என்னது, படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கிறதுக்கு என்னவோ இருக்குது. சரிங்களா? படித்து அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அப்புறம் ப்ராக்டிக்கல் போகணும். ஸோ இதுதான் பிரைமரி போல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலையும் வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சூழ்நிலை வந்து அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வரதே ரொம்ப ரேராக இருக்குது. இப்போ டிஎன்பிசியில் 10,000 15,000 வேகன்சி எடுத்தாங்க, இப்போ வெறும் 6,000 தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழலில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை இருக்க பற்றி நம்ம வந்து வெற்றியடை தான் பார்க்கணும். யோசிச்சுக்கிட்டே வந்து நிறைய பேர் இன்னமும் டவுட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நானே என் காதே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சார், ஃபோன் பேசி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பேய்கிட்டு இருக்கு. அது இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற ஆசைக்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டாங்கனாலே பாதி வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். நான் அவ்வளோ டவுட்ஸ், அவ்வளோ குளறுபடிகள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்மளும் வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் கிளியர் பண்ணமோ கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து எல்லாராலையும் முதல் முயற்சியிலே வெற்றி பெற முடியுங்க. சரிங்களா? எல்லாராலையுமே முதல் முயற்சியிலே வெற்றி பெற முடியும். அதுக்கான பிரைமரியான என்னென்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. சரிங்களா? கடைசி படியை கிடைக்காம முதல் படி எப்படி எடுத்து வைக்கணும், அடுத்த படி எப்படின்னு யோசிச்சிங்கனாலே நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு சமம் தான். சரிங்களா? அதனால் வந்து எல்லாராலையும் முடியும். என்னுடைய கைடன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சார் நீங்கள் என்னங்க சாதிச்சிருக்கீங்க, உங்களால் எத்தனை பேருங்க போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே யோசிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம ஃபாலோஅப்ஸ் இருக்கும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து ஓஏ போட்டிருந்தாங்க. அதில் நம்ம மூலமாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க ஒரு 150 பேருக்கு மேலே இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2020 ரீடர் எக்ஸாமில் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 80க்கு மேற்பட்டவர் வந்து பணி அமர்த்துட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2020 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. அதுக்காக நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம மூலமாகவும் ஒரு 4-5 பேர் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் குறிப்பிட்டு படிக்க சொன்னோம்னா எஸ்சிடிசி, அது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு நம்ம மட்டும்தான் கிளாஸ் எடுத்தோம், நம்ம மட்டும்தான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தோம். 685 வேகன்சியில் 300க்கு மேற்பட்டவங்க வந்து என்னோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க. 685ல் 300க்கு மேற்பட்டவங்க வந்து என்னோட ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்காமையே வீடியோ பார்த்தே நிறைய பேர் பாஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு டெடிக்கேஷனோட நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறதோ, நீங்கள் கொடுக்குற ஒரு 500 அமௌண்ட்டாலும் அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கையாகவே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அந்தளவு உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து ஸோ இதன் மூலமாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் பணம் சம்பாதிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களே இப்படி உழைக்கும் போது நீங்கள் வேலை பார்க்குறவங்க நீங்கள் எந்த அளவு வந்து உழைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அரசு வேலை வேணும்னா பல மடங்கு உழைக்கணும், அதுக்காக வந்து நிறைய கஷ்டப்படணும். சரிங்களா? ஸோ கஷ்டப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் தான். ஆனால் வந்து இது வேலை வாங்கிட்டேன்னா லைஃப் டைம் வந்து உங்கள் லைஃப் வந்து அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்காத அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதற்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து டிப்ஸ், ஐடியாஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்துமே அந்த பணியை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் சேனல் நடத்துனாலுமே ஸோ அந்த ஒரு பணியை தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதுருங்க. ஹைகோர்ட் எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டும் அப்ளை ஆன வீடியோ பண்ண போகிறேன். அதை பார்த்து கூட வராமல் பண்ணுங்கள். தொடர்ந்து எழுதுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.